அன்பான மக்களே, முகநூலில் பார்த்த இன்னொரு கேள்வி. பின்னூட்டத்தில் ஒருவர் இவ்வாறு கேட்டிருக்கிறார். அதாவது, ஒரு இராணுவ வீரர் நாட்டின் எல்லையில் எதிர் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கொன்றால் அது வீரம் என்றும், அதுவே தன் நாட்டில் ஒருவரை கொன்றால் அது குற்றம் என்றும் அவர் கூறுகிறார். மேலும் இருவரும் மனிதர்கள்தான், இதில் எது பாவ செயல் என்று அவர் கேட்கிறார். அன்பான மக்களே, இரண்டுமே பாவ செயல்தான். கொலை செய்தல் என்பது பாவ செயல். ஆக இரண்டுமே பாவ செயல்தான். அன்பான மக்களே, கொலை செய்தல் என்பது பாவ செயல். அதை தனக்காகவோ, குடும்பத்திற்காகவோ, சமூகத்திற்காகவோ, ஜாதிக்காகவோ, மதத்திற்காகவோ, நண்பர்களுக்காகவோ, ஊருக்காகவோ, நாட்டிற்காகவோ செய்தாலும் அந்த பாவச் செயலுக்கு உண்டான விளைவுகள் உண்டு. அந்த கொலை செய்தல் என்பது பாவ செயல்தான். அதை யாருக்காக செய்தாலும் பாவ செயல்தான். அன்பான மக்களே, இந்த வீரம், குற்றம், இந்த வரைமுறை ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறான வரைமுறை வைத்திருக்கக்கூடும். வெவ்வேறாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடும். கொலை செயலை பாவம் இல்லை என்று நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அன்பான மக்களே, அந்த தனிமனித நியதி என்பது வெவ்வேறாக இருக்கக்கூடும். குடும்ப நியதி என்பது வெவ்வேறாக இருக்கக்கூடும். ஜாதி நியதி, மத நியதி, சமூக நியதி, ஊரோட நியதி, ஒரு நாட்டின் நியதி, ஒரு நாட்டின் சட்ட நியதி, அந்த நாட்டின் அரசியல் அமைப்பு நியதி என்று ஒவ்வொரு நாட்டிற்கும் வெவ்வேறாக இருக்கக்கூடும். ஆனால் அன்பான மக்களே, இயற்கையோட பொது நியதி ஒன்று இருக்கிறது. அந்த இயற்கையின் பொது நியதி எல்லாருக்கும் பொதுதான். எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மனிதர்களாக இருந்தாலும், இயற்கை பொது நியதி என்பது எல்லோருக்கும் பொதுதான். அந்த இயற்கை பொது நியதிக்குள் தான் கம்ம நியதியும் இருக்கிறது. அன்பான மக்களே, உதாரணமாக கூறுகிறேன். நெருப்போட பொது நியதி என்பது சுடும் தன்மை கொண்டது, வெப்பத்தன்மை கொண்டது. எந்த மனிதரானோ அதை சுடாது என்று நம்பினாலும் கூட நெருப்பு அதோட தன்மை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. நெருப்போட அந்த பொது நியதி மாறிவிடுவதில்லை. அன்பான மக்களே, தவழும் குழந்தை அதற்கு தெரியாது நெருப்பு சுடும் என்று. தொட்ட பிறகு சுட்டுவிடும், காயம் ஏற்படுத்திவிடும், துக்கத்தை ஏற்படுத்திவிடும். அது மாதிரி தான் அன்பான மக்களே, யாரேனும் கர்மவினை இல்லை, கர்மவினைக்கு விளைவுகள் இல்லை என்று பாவத்தை செய்தால், அதை செய்த பிறகு விளைவுகள் ஏற்படும் போது உணர்வார்கள், துக்கத்தை ஏற்படுத்தும். அன்பான மக்களே, துளி துளியாக நீர் விழுந்தாலும் கூட இறுதியில் குடம் நிறைந்து விடுவதைப் போல பாவம் சிறுக சிறுக செய்தாலும் இறுதியில் அது நிறைந்து வடிந்து பெருந்துன்பத்தை ஏற்படுத்தக்கூடும். தற்போதைக்கு எந்த விளைவுகளும் ஏற்படவில்லை என்று சிலர் தொடர்ந்து பாவத்தை செய்வார்கள். அன்பான மக்களே, இந்த வீரம், குற்றம் என்ற இந்த தனிமனித வரைமுறை என்பது பொது நியதியை, இயற்கையின் பொது நியதியை மாற்றிவிடாது. அன்பான மக்களே, தொடர்ந்து பாவத்தை செய்கிறவர்கள் அது முற்றி பழுக்கும்போது அதான விளைவுகள் பழுத்து துக்கத்தை ஏற்படுத்தும். அன்பான மக்களே, எல்லா கர்ம வினைகளும் ஒரே மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை, ஒரே மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை. அதே போல எல்லா கர்ம வினைகளும் ஒரே நேரத்தில் விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை.
அந்த கர்ம வினையை செய்யக்கூடிய நபரோட உள்நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு, உள்ளுணர்வை அடிப்படையாக கொண்டு விளைவுகள் வேறுபாடாக அமையக்கூடும். அந்த செய்த கர்ம வினையின் வலிமையை அடிப்படையாக கொண்டு விளைவுகள் வேறு வேறாக இருக்கக்கூடும். சில கர்ம வினைகள் உடனடியாக விளைவுகளை ஏற்படுத்தும். சில கர்ம வினைகள் சில நாட்கள் எடுத்துக்கொள்ளும். சில கர்ம வினைகள் விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு சில ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளும். சில கர்ம வினைகள் பல யுகங்கள் கழித்தும் கூட விளைவுகளை ஏற்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் சில கர்ம வினைகளுக்கு விளைவுகள் இல்லாமல் கூட போகும். எல்லா செயல்களுக்கும் விளைவுகள் உண்டு என்று சொல்லிவிட முடியாது. அன்பான மக்களே, இந்த பொது நியதி பௌத்தத்தில் பீஜ நியாம, உது நியாம, சித்த நியாம, கம்ம நியாம, தம்ம நியாம என்று வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கம்ம நியதிப்படி அந்தந்த கர்ம வினைகளுக்கான விளைவுகள் ஏற்படும். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆக அந்த செயல்களின் தன்மையை பொறுத்து அதற்கான விளைவுகள் ஏற்படும். ஆக கொலை செய்தல் ஒரு நாட்டிற்காக செய்தல், தனக்காக செய்தல், குடும்பத்திற்காக செய்தல் என்று எண்ணிக்கொண்டு தொடர்ந்து பாவத்தை செய்வதால் அவர் பாவங்களை, அந்த தனக்கான துன்பத்தையே சேர்த்து கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அந்த செயல்களுக்கான தனக்காக செய்தல், நாட்டிற்காக செய்தல் என்ற இரண்டுமே பாவ செயல்தான். அந்த செய்யக்கூடிய நபருடைய உள்ளுணர்வை, உள்நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு விளைவுகள் வேறுபாடாக இருக்கக்கூடும், பாதிப்புகள் வேறுபாடாக இருக்கக்கூடும். அன்பான மக்களே, அதே போல சிறிய உயிரை கொன்றாலும் பெரிய உயிரை கொன்றாலும் அது பாவ செயல்தான். ஆனால் இரண்டுக்குமான விளைவுகள் வேறு வேறாக அமையக்கூடும். அறியாமல் செய்தல், அறிந்தே செய்தல் பாவ செயல்தான், விளைவுகள் வேறு வேறாக இருக்கக்கூடும். கம்ம நியதி அந்த மாதிரி இருக்கிறது. இயற்கையோட பொது நியதி அவ்வாறு இருக்கிறது. பௌத்தம் இயற்கையோட பொது நியதியை போதிக்கிறது. நமோ புத்தாய.